எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு தபுக்கில் இருக்க ரிசார்ட் பக்கத்தில் போயிருந்தோம். அழகாக இருக்குல்ல ரொம்ப. இந்த வீடியோ இதில் நிறைய அந்த வாத்து, அப்புறம் ஃப்ளமிங்கோவில் கொக்கெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால ரொம்ப வெயிலாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல ஒரு நல்லா உட்காரத்துக்கு ஹட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே உட்காந்து இந்த வீடியோ கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெயில் குறைஞ்ச பிறகு நடக்க ஆரம்பித்தோம். அது ஃபுல்லாக அவ்வளோ செடி இருக்குது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மிரர் இமேஜ் நம்ம எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அங்கேருந்து மறுபடியும் அந்த ரிசார்ட்குள்ளே நடக்க ஆரம்பித்தோம். அப்போது நிறைய 2-3 பிக்ஸ் எடுத்தோம். அந்த பிக்ஸ் தான் இது ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லி உள்ள 10 ரியால் கொடுத்தா நாங்கள் உள்ளே போகலாம். அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் நமக்கு பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரி. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ண அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக. ரொம்ப அது உள்ளே வந்ததுன்னா நல்லா வெயில் நல்லா சூடாக இருந்தது. உள்ளே வந்ததுன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது. அந்த அந்த கிளைமேட், அந்த ஏரியாவே நல்லா அந்த மழை வர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அது டக்குன்னு ஒரு பறவை வந்து என் மேலே வந்து உட்காந்தது. அந்த புறா உட்காந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்புறம் இவர் 2 பேர் ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அதனால் அவங்க எங்ககிட்ட வரல. ஃபஸ்ட்டு நான் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தால் அழகான மயில், ஆனால் தோகை விரித்து அது ஆடலை. பக்கத்தில் குட்டி குட்டி பறவைங்க இருந்தது. அப்புறம் இது தான் அந்த இது ரிசார்ட்டுக்கு ஏற்ற ஒரே ஒரு மான் இவர் இருந்தார். இவர் ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் மயில். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே 2 மாட்டு கண்ணுக்குட்டி இருந்தது. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே ஷாமிலி, நீதுலாம் அந்த கிளிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவரும் நம்ம ஃபுட்டு கொடுக்குறோன்னு ஆனால் எங்கள் கையில் எதுவும் அந்த நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இது உள்ள ஃபுட்டு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்புறம் அங்கேருந்து வந்தோடனே சுற்றி எல்லாம் கொஞ்சம் அந்த கிளிக்கிட்ட விளையாடிட்டு அப்புறம் அந்த அங்கேருந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி தான் அது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அங்கே நான் 2-3 பிக்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு எடுத்தேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு அந்த இடமே ரொம்ப கூலிங்காக இருந்தது. ஏன்னா நான் அப்பப்போ மிஸ்ட்டு வர்றதுனால உங்களுக்கு அந்த வீடியோவில் சரியாக மிஸ்ட்டு தெரியல. நாங்கள் அதை எடுத்தோம், பட் ஆனால் தெரியல. அப்புறம் அங்கேயே நின்று பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் 2-3 நல்லா ஜாலியாக இருந்தப்போ திடீர்னு அங்கே பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிது. பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும். மழை வர மாதிரி இருந்தது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ரொம்ப கிளைமேட் கூலான மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூடில் இருந்த அது டிகிரி அவ்வளோ இருந்தது. நல்ல சில்லுன்னு நல்ல ஊரில் மழை பெய்கிற மாதிரியே இருந்தது. நல்லா அந்த தண்ணி அப்படியே அந்த இடத்த ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ ஈவினிங்காக ஆயிடுச்சு, ஒரு 7:30 போல் ஆயிடுச்சு. அப்புறமா அங்கேருந்து அப்படியே அந்த பறவைங்க கிட்ட போனோம். அங்கே இதில் அந்த மழையில் நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறமா தான் இவங்க நம்மக்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. இந்த மிட்டூஸ் 2 பேரும் மாறி மாறி. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்த உடனே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போனோம். வெளியில் போனோடனே ஷாமலி கூட தான் ரொம்ப நேரம் இருந்தது அந்த பறவை. அப்புறம் அங்கே போயிட்டு பாருங்கள், அது ஒரு மஷ்ரூம் லைட்டு பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக இருக்குது. அது டேபிள் லேம்ப் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே இருந்த ஹோட்டலில். சும்மா உட்காந்து ஒரு மெமரிக்காக ஏதாவது காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். நல்லா நனைஞ்சிட்டோம். அப்புறமா ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு சரி, அப்புறமா நைட்டு டிரைவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அப்புறம் சாஃப்ரான் ஹோட்டல் போயிட்டு அந்த சாஃப்ரான் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அந்த டே முடிஞ்சிடுச்சு.